அன்பு உறவுகள் அனைவருக்கும் நியோ மேக்ஸுலின் வணக்கங்கள். டாப் 5 சினிமா நியூஸ். இந்த வாரத்தின் மிகுந்த 5 சினிமா நியூஸ்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சியான் 63 ரொம்ப நாள் பொறுத்திருந்து வெயிட்டிங்கு அப்புறம் அப்டேட் கொடுத்திருக்காங்க. சத்யஜோதி பிலிம் சியான் அவர்களுடைய பிறந்த நாள்ல இந்த ஒரு சந்தோஷமான அப்டேட்ஸை விக்ரம் ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காங்க. யார் இந்த படத்தை இயக்க போறா அப்படி பார்த்தோம்னா ஆனந்த் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இயக்க போகிறார். யார் இந்த ஆனந்த் சங்கர் அப்படி பார்த்தோம்னா நோட்டா, எனிமி, அதுக்கப்புறம் அரிமா நம்பி, இருமுகன் இந்த படங்களை டைரக்ட் பண்றவர் தான் இந்த ஆனந்த் சங்கர். அவருடைய டைரக்ஷன்ல அடுத்த சியான் விக்ரம் படம் நடிக்க போகிறார். அதே மாதிரி மியூசிக் யார் அப்படி பார்த்தோம்னா சந்தோஷ் நாராயணன் இந்த படத்திற்கு இசையமைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது விக்ரம் ரசிகர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து விக்ரம் அவர்கள் பல ஹிட் படங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வளவு கேப் விடாம, ஏன்னா லாஸ்ட் 2025ல படம் வந்துச்சு, தங்கலான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு மேல கேப்பை விட்டுட்டாரு படம் நடிக்க தொடங்குவதற்கு. ஸோ அவர் இவ்வளவு கேப் விடாம அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக பல படங்கள் நடிக்க வேண்டும் அப்படின்றத வேண்டுகோளா வைத்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்த அப்டேட் அப்படி பார்த்தோம்னா ஜெயிலர் 2. ஏன் இந்த டைம்ல ஜெயிலர் 2 அப்டேட் கொடுக்குறோம்னா ஜெயிலர் 2னுடைய ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய ரேட்டு தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு படமுமே போகாத அளவு 160 கோடிக்கு அமேசான் பிரைம் இந்த படத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. நெல்சன் அவர்களுடைய தயாரிப்பில் ஆல்ரெடி ஜெயிலர் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் ரஜினி அவர்களுக்கு. தொடர்ச்சியாக இந்த ஜெயிலர் 2 அதுல என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தோம்னா ஜெயிலர்ல அனிருத்தோட மியூசிக் மிகுந்த பலம் வாய்ந்ததாக இருந்தது. அதே மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்க. சிவகுமார், மோகன்லால் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அதுவும் மிகுந்த பலமாக இருந்தது. அதே போல் இந்த படத்திலும் பல ஸ்டார்கள் நடித்துக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் திரைக்கு வர இருக்கிறது. இன்னும் ஒரு இது என்னன்னா தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடியை ரீச் பண்ணும் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பரவலாக பேசப்படுகிறது சினிமா இண்டஸ்ட்ரியில. என்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு இத்தனை ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார், இத்தனை ஆண்டுகள் தமிழ் சினிமாவை ஆண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அவரை. ஸோ அவருடைய படத்திற்காக நாமளும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த படம் மிகுந்த சக்சஸ் அடைய நம்மளுடைய யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா தமிழ் சினிமா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டும். அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லணும்னா தமிழ் சினிமாவின் பட்ஜெட், அந்த கலெக்ஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக தமிழ் சினிமாவின் முதல் ஒரு 1000 கோடி தொடக்க புள்ளியாக இந்த ஜெயிலர் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது. அடுத்த அப்டேட் அப்படி என்ன பார்த்தோம்னா தம்பி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாதவன் நடிப்பில் சீமான் அவர்கள் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தம்பி. அந்த இறங்கின டைம்லயும் பரவலாக ஒரு உணர்வு மிக்க விதமாக பேசப்பட்ட இந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி இந்த படத்துல பார்த்தோம்னா சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு இளைஞன் கோபம். ஒரு ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது. அப்ப அந்த சமுதாயத்திற்கு எதிரான ஒரு பிரச்சனை நடக்கின்றது. அந்த பிரச்சனையை எதிர்த்து தட்டி கேட்கும் ஒரு இளைஞன் அதனால் எது இழக்கிறான், அவன் தொடர்ச்சியாக எப்படி களத்தில் நின்றான், தொடர்ந்து எப்படி போரிட்டான், கடைசியில் வெற்றி பெற்றானா பெறவில்லை அப்படின்றது தான் இதனுடைய கதை. இது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இயக்கிய படம். அவருடைய பாணியிலே எடுத்திருப்பாரு. எத்தனை தடவை தோத்தாலும் மறுபடியும் நிற்கிறது, இல்ல தொடர்ச்சியாக தட்டி கேட்டுக்கிட்டே இருக்குது. அவருடைய பாணியிலேயே இந்த படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுகிறது ரீரிலீஸ்லயும். அதுவும் எலெக்ஷன் டைம்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் அரசியல் நோக்கம் இருக்குமா இருக்காதா, இந்த படத்தினால அவருக்கு அரசியல் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோன்னா தல ரசிகர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் மிக்க செய்தியாக அஜித் அவர்களுடைய பிறந்த நாளில் பில்லா படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. 2007ல ரிலீஸ் ஆன படம் பில்லா. இது அந்த டைம்ல இறங்கின டைம்ல இது வரைக்கும் தமிழ் சினிமா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஆக்டரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தினுடைய ஸ்டைல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம் இந்த பில்லா. விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் மிகுந்த பிரமாண்டமாக பேசப்பட்டது. அந்த படத்தினுடைய தீம் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல படத்தினுடைய பாடல்களா இருக்கட்டும், படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே யுவன் சங்கர் ராஜா பீக்ல இருந்த டைம்ல வந்த படம். இது அஜித் ரசிகர்களுக்கு மீண்டும் இந்த மே 1ஆம் தேதி ஒரு
சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அப்படின்றது மகிழ்ச்சியான செய்தி. மினிமம் ஒரு 150 தியேட்டருக்கு மேல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் அஜித் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட பில்லா படத்துடன் தியேட்டர்ல சென்று கொண்டாடி தீருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அஜித் அவர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலின் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேயும் சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்த அப்டேட்ஸ். ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகிறது தனுஷ் அவர்களுடைய நடிப்பிலோட புது படம் கர. பல பேர் இந்த படத்தை பத்தி என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ஏது இருக்கும், போர் தொழில் டைரக்டர் எடுத்திருக்காரு, இந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாரு, போர் தொழில் பிரம்மாண்டமா இருந்துச்சு, இந்த படம் எப்படி வரப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க தனுஷ் ரசிகர்கள். கடைசியா வந்து ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல தனுஷ் வந்து ஒரு திருடன் கெட்டப்ல நடிச்சிருக்காரு, ஒரு திருடன் ரோல நடிச்சிருக்காரு. அவர் ஏர் திருடன் ஆனார், எதற்கு திருடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கமாக கூற இருக்கிற படமாக இது இருக்க போகிறது. ஏப்ரல் 30 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தனுஷ் ரசிகர்கள் திரைக்கு போய் படத்தை பாருங்க. சினிமா லவர்கள் எல்லாருமே வந்து திரைக்கு போய் படத்தை பாருங்க. தமிழ் சினிமாவை வாழ வையுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த சினிமா அப்டேட்ஸ்ல சந்திப்போம். நன்றி.